ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம் இந்த தக்காளி சட்னியை வச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு பலன்னு பொரிய விட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வச்சு, அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு பொன்னிறமாக வரணும். வந்ததுக்கப்புறம் அதை தக்காளி போட்டு அதையும் நல்லா வதங்க விட்டு வதக்கிக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் வதங்கிடும். இப்படி செஞ்ச தக்காளி தொக்கு நிறைய சாப்பிட முடியும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் கேட்பாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. எனக்கு பிடிக்கல வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும். நாங்களாம் எங்கேயாவது கோயிலுக்கு டூருக்கு எங்கேயாவது போனால் கூட இந்த மாதிரி செய்வோம். ஆனால் இந்த தொக்கில் நான் தண்ணி விடுறேன். நான் செய்கிற தொக்குகளை தண்ணியே விட மாட்டேன். அப்படியே வதக்கி அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு திட்டமாக செஞ்சோம்னா அது 3 நாள் ஆனால் கூட கெட்டே போகாது. நாங்கள் அப்போல்லாம் அதில் சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு அதுக்கெல்லாம் எடுத்து போய் தொட்டுக்குவோம். கோயிலுக்கு போனாலும் சரி, டூருக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அப்போல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் செஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கமானவங்க. எங்கள் ஊர்லெல்லாம் கிராமம். நாங்கள் நடந்தே போனோம். இப்போவும் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. நாங்கள் நடந்து தான் வரணும், நடந்து தான் போகணும். அப்படி இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு நடந்து போய் தான் ஸ்கூலில் படிக்கணும். அப்போல்லாம் இப்போ தான் மூளைக்கு கான்வெண்ட்டு திறந்துட்டாங்க, பஸ்ஸு வச்சுட்டாங்க. நிறைய பஸ்ஸுங்க கிராமத்துங்களுக்கெல்லாம் விட்றாங்க. அப்படி இருந்தால் எங்கள் கிராமத்துக்கு இன்னும் பஸ்ஸே கிடையாது. இன்னமும் நாங்கள் நடராஜா சர்வீஸில் தான் இருக்கிறோம். இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி செய்தோம்னா தக்காளி தொக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தெரியுமா? ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம். இது சப்பாத்தி கூடவும், இட்லி, தோசை கூடவும் வச்சு சாப்பிட்லாம். நான் வச்சு சாப்பிட்லாம். இதில் ஒரு 4 முட்டை வேக வச்சு போட்டுட்டிங்கன்னா தேவாமிரதமாக சாப்பிடுவாங்க பசங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டே பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. 1 நிமிஷம் 1 செகண்டு மேலே தள்ளாமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்களேன். எங்களுக்கும் உதவியாக இருக்கும் இல்லையா? இது ஒரு வேலையாக நினச்சி தான் நாங்கள் செய்கிறோம். இது வேடிக்கைக்காக செய்யலை. ஆனால் நீங்கள் வேடிக்கைக்காக பார்க்குறீங்க. ஒரு கமெண்ட் பண்ணால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்படி செய்கிறது தக்காளி தொக்கில் 4 முட்டை வேக வச்சு கூட போட்டு அமுச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கூட அவ்வளோ அழகாக அதை சாப்பிட்டுட்டு வந்துடும். இது கூட சாதம், தோசை, இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் பிரித்து வரும் பாருங்கள். வாசனை கம்மன்னு இருக்கும். இப்படி செய்யும்போது நல்லாயிருக்கும். நாங்களாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.